லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அவனையே பிரெயின் வாஷ் பண்ணி கசக் பண்ணி அவன் பிரெயினை எடுத்துட்டாங்க. பெருசு பெருசாக காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது பேர் மாத்திரை காயா. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சுட்டி எடுத்த ஈரல் இந்த மாதிரி தான் இருந்தது. மசாலாலாம் இல்லை, நல்லா இருக்கு. முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒகேனக்கல் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் காட்டியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தருமபுரியில் கடா வெட்டுக்கு வந்திருக்கோம். என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடா வெட்டுறதுனா கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்தது. கடா உண்மையாக போய் வெட்ட சொல்ல போகிறாங்க. என்ன வெட்ட அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம வேடிக்கைலாம் பார்க்க வேண்டாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே சீக்கிரமாக 4 மணிக்கெலாம் எழுந்து தலைக்கெலாம் குளித்து ரெடி ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் காரில் வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு கோயில், அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து கடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க. இப்போ பொங்கல் வச்சுருக்காங்க. சாமிக்கு எல்லாத்தையும் வரிசை தட்டுலாம் வச்சுட்டு பொங்கல் வந்து வச்சுட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொங்கல் சூப்பராக பொங்கிட்டுருக்கு. இந்த கோயிலில் தான் நம்ம இப்போ வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் கடா வெட்டுறதா வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம். இது ஒரு வில்லேஜில் இருக்க கோயில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வயலுங்க மலைங்களாக இருக்குது. சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கோயில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக மலையாக இருக்குது. நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நடுவில் கோயில் இருக்கிறதே செம்மையாக இருக்குது இந்த வியூ. தலை ஊர்லேயே நிறைய சம்பவம் செஞ்சுருப்பாரு போல். அவர் சாணம் பிடிக்கிற ஸ்டைல்லே நல்லா தெரியுது. எல்லோரும் நல்லா சாமியை கும்பிட்டு அந்த ஆடுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ வந்து ஆடு வந்து ஓகே சொல்லணும். அது ஓகே சொன்னால் தான் அதை வந்து கசக் பண்ணுவாங்க. பட் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, நம்ம தலையை மட்டும் ஆட்டிடக்கூடாதுரா, தலையை ஆட்டிட்டா நம்மளை கசக் பண்ணிடுவானுங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால் நல்லா அலைய விட்டான். ஒரு 1 ஹவருக்கு அலைய விட்டுன்னு தான். அவங்களும் அது காலில் மட்டும்தான் விழலை, அந்த அளவுக்கு கெஞ்சுறாங்க. அது கையில் தண்ணியெல்லாம் ஊற்றி அது கையில் சமாதானப்படுத்தி என்னென்னமோ பேசி கெஞ்சுறாங்க. அது நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறதுன்ற மாதிரி தான் அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். ஃபைனலாக அவனையே பிரெயின் வாஷ் பண்ணி கசக் பண்ணி அவன் பிரெயினை எடுத்துட்டாங்க. இங்கே நாங்கள் சாமி வந்து இது ஆர்த்திலாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் கும்பிட்டோம். இன்னும் படையல் போட்டு சாமி கும்பிட்டல. இப்போ எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து இங்கே தோட்டமாக தானே எல்லாமே இருக்குது. தோட்டம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அங்கேருந்து இந்த பெருசு பெருசாக காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது பேர் மாத்திரை காயா. அதாவது மாத்திரை மருந்துலாம் செய்கிறதுக்கு இது போட்டு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போதைக்கு பார்க்க நான் மந்திரவாதி மாதிரி பேசின்னு இருக்கேன். இது நானும் ஊட்டி விடுவீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. வெள்ளை போட்டு சக்கரை பொங்கல் செய்வீங்கன்னு பார்த்தேன். அதான் இந்த மாத்திரைக்காய் இருக்குல்ல, இது வந்து நான் வெள்ளரிக்காய்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது பேர் மாத்திரைக்காய். இது அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், தோல் சீவின்னு சொன்னாங்க. நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கு, கசக்குதா நல்லா இருக்கான்னு சொல்கிறோம். சாப்பிட்டு பார்க்கலான்னு இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது மாத்திரைக்காய் மேலே இது குட்டி வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. பக்கா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. ஏன் இது இந்த ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது. இல்லை கசப்பாக வெள்ளரிக்காய் மாதிரி எனக்கு வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. அங்கே தலையாட்டினவன் இங்கே தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் பிரித்து 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 வச்சிட்ருக்காங்க. எல்லாம் யாருக்காக? நமக்காக தானே. அங்கேருந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம ஆட்டையை போட்டு வந்துட்டு அதை வந்து சுட்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே போடாமல் அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குச்சியில் சொருக்கி வச்சு நெருப்பில் காட்டிகிட்டு இருந்தோம். செம்ம சூடாகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நெருப்புக்குள்ளேயே போட்டு அதை புதைச்சி எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என்னடா மசாலா போடாமல் சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மசாலா கலக்கிட்டு வந்து நெருப்புக்குள்ளே போட்டாங்க. நல்லா மண்ணில் புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சுட்டி எடுத்த ஈரல் இந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா கருகருன்னு.
நல்லா இருக்கா? எப்படி இருக்கு மசாலாலாம் போடாம? மசாலாலாம் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா யூடியூபராக ஆகிட்டாங்க. ஏய் அங்கே பாடுறா திரும்பி அக்கா பார் பாத்தியா? இதெல்லாம் நம்ம வந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.